22nd of July நம்ம இண்டிகேட்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 பிரேக் டவுன் பண்ணி ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆஃப்டர் திஸ் க்ளோசிங் நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு இந்த சப்போர்ட் இல்லைனா இந்த சப்போர்ட் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இன்கேஸ் நமக்கு ரிவர்சல் என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் 2லேருந்து ரிவர்ஸ் ஆகணும். இன்கேஸ் நமக்கு கால் ஆப்ஷனில் பிரேக் அவுட் வேணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் 2 பிரேக் அவுட் ஆகணும். இன்கேஸ் நமக்கு இந்த ரிவர்சலில் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா டார்கெட் வந்து சப்போர்ட் 2 இருந்திருப்பாங்க, எக்ஸிட் வந்து இந்த கேண்டலுக்கு பிலோ இருந்திருப்பாங்க. இன்கேஸ் எடுத்திருந்தா இந்த இடத்துல நமக்கு ஆவரேஜாக 24,090 24,112 ஸோ 20 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் மூவ் ஆகிட்டு அரௌண்ட் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் இந்த ரேஷியோவில் வந்து எக்ஸிட் ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் 3 பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட்டில் ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட டார்கெட்ஸ் வந்து பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், நமக்கு லைன்ஸ் வந்து இல்லாதனால ப்ரீவியஸ் டேவோட லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேவோட லைன்ஸ் அப்படின்ற போது நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள லைன்ஸ் ஒரு மேஜரான லைன் வந்து இந்த லைன், இந்த லைனுக்கு அதுக்கப்புறம் மேஜராக உள்ள லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன். ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சிம்பிள், இது ரெண்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜோனாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு ஜோனாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். 1 minute கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இன்னையோட மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரேக் டவுன், டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிருக்காங்க. ஸோ இதோட ஹாஃப் டார்கெட் அப்படின்றத அச்சீவ் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பரான பிரேக் டவுன் வந்து ஜோனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து நெக்ஸ்ட் லைன், ஸ்டாப் லாஸ் வந்து அபோவ் த ஜோன். ஸோ இதில் நமக்கு 50% மேலே டார்கெட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கால் ஆப்ஷன் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஸோ இதோட ஹாஃப் டார்கெட் அப்படின்றது மார்க்கெட்டில் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ எப்போதுமே மார்க்கெட்டில் நமக்கு இருக்கக்கூடிய லைன்ஸில் ஹாஃப் ஆஃப் த டார்கெட் எப்போதுமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த ஹாஃப் ஆஃப் த டார்கெட் அப்படின்றது மார்க்கெட் எப்போதுமே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே இந்த ஜோன்லேருந்து இது வந்து நமக்கு மூமெண்ட். ஸோ இது ஹாஃப் டார்கெட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போதுமே மார்க்கெட் வந்து ஹாஃப் ஆஃப் த டார்கெட் அப்படின்றது நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்கும். பிரேக் டவுன் ஹாஃப் டார்கெட், இந்த லைன் வந்து ரிவர்சல் டார்கெட், திரும்ப ரிவர்சல் ஹாஃப் டார்கெட். ஸோ கன்சல்டேஷனில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் தெரியும் உங்களுக்கு பார்க்கறது ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும், பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நமக்கு ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ண தெரிஞ்சால் போதும். பிரேக் அவுட் பிரேக் டவுன் அதை வச்சு நம்ம ட்ரேட்ஸ் அப்படின்றது நல்லா எடுக்க முடியும். ஸோ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது நம்மளால் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணும்போது இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு கேள்வின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நமக்கு மார்க்கெட்டில் வந்து பாருங்கள் கால் ஆப்ஷனில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹிட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி புட் ஆப்ஷனில் என்ட்ரி கிடச்சிருக்காங்க. க்ளோசிங் வந்து 266.70. அப்போ நமக்கு டார்கெட் வந்து 276.70. நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன கன்சல்டேஷன், ஆஃப்டர் தட் கன்சல்டேஷன் டார்கெட் வந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம 922க்கு மேலே நமக்கு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ண மாட்டோம். ஸோ 922க்குள்ளே முடிக்கணுன்றதுனால நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. இன்கேஸ் நம்ம 922க்கு மேலே ரன் பண்ண வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் அப்படின்றது ஹிட் ஆயிருக்கும். நத்திங் டு வரி, நமக்கு ஸ்கேல்பிங் அப்படின்றது வித்தின் 5 to 7 minutesக்குள்ளே முடிச்சாகணும். ஸோ அதனால தான் 922க்கு வச்சிருக்கோம். ஸோ 922ங்கிறது தான் நமக்கு டெட் டைம். ஸோ 922க்கு மேலே ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியோட எந்த விதமான என்ட்ரிஸும் நமக்கு இருக்காது. ஸோ நமக்கு 922 க்ளோஸ் ஆகும்போது எந்த இடத்துல நமக்கு இருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு 3 பாயிண்ட் அப்படின்றது எஸ்எல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட் த மணியில் தான் ட்ரேட் நடக்கும். ஸோ இன்னையோட ஆப்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24,150 ஓப்பன். ஸோ 24,150 கால் புட், அதே போல் நமக்கு 24,200 கால் புட், இது ரெண்டு எடுத்துருக்கோம். ஸோ அவங்க எப்படி ஒர்க் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 24,200 கால். ஸோ நம்ம வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ 24,200 வேல்யூ வந்து 166 177. ஸோ நமக்கு ட்ரிகர் ஆகலை. ஸோ புட் ஆப்ஷனுக்கும் சேம் 166 177. ஸோ இதில் வந்து பாருங்கள் நமக்கு புட் ஆப்ஷனுக்கான வேல்யூ 177. ஸோ ட்ரிகர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 150 கால் 165 rupees ட்ரிகர் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து 24,150 புட்டு 182.8 நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிகர் ஆயிருக்காங்க. ஸோ ட்ரிகர் ஆன கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துக்க முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் கேண்டில் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 12 பாயிண்ட்ஸ் ட்ரா டவுன். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் நமக்கு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நமக்கு அந்த 15 பாயிண்ட்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஸோ வெரி சிம்பிள். ஆப்ஷன் பேர் லெவல்ஸில் அட் த மணி சூஸ் பண்ணிக்க போகிறோம். அட் த மணியில் நம்மளோட கால் இல்லைனா புட்டோட வேல்யூ ட்ரிகர் ஆகும்போது என்ட்ரி 15 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ், மினிமம் ப்ராஃபிட். தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பயோவில் இருக்குது. தேங்க்யூ டு அஸ். ஹேவ் அ கிரேட் டே.